ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் வந்து பீரோவில் பணத்தை வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபோன் பேசிகிட்டே அப்படியே பீரோ சாவியை வச்சுட்டு போயிருந்தாங்க. இதை ராகு வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அந்த பணத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வீரா பார்த்துருந்தாங்க. அப்போ வீரா வந்து எதுக்காக ராகு மாமா பீரோவிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இருக்காரு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அடுத்து ராமச்சந்திரன் ஃபோனை பேசிட்டு வந்து பார்க்குறாங்க, பணத்தை காணலை. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எல்லோரும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நீ உண்மையிலே பணத்தை கொண்டுட்டு வந்தியா இல்லைனா வந்து நீ கடையிலே வச்சுட்டு கேட்கும்போது, என்ன வழி நிற்கிற, பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஃபோனை தான் பேசிட்டு வர்றதுக்காக போகிறேன், அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா பணத்தை காணலை, வீட்டில் நம்ம மட்டும் தானே இருக்கிறோம், அதனால இந்த பணம் வேறு எங்கேயுமே போயிருக்க முடியாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும், நான் எல்லாருமே செக் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, இப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீ இப்படிலாம் பண்ணாதண்ணா, நம்ம பிள்ளைங்களே நம்மளே சந்தேகப்படலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் கிடையாது, நான் பணத்தை வச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அப்போ அது எங்கேயும் போயிருக்க முடியாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும், நான் எல்லாருமே செக் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, இப்போ கண்மணி சொல்கிறாங்க, எதுக்கு வள்ளியம்மா நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, மாமா சொல்கிற மாதிரிக்கு பணம் எங்கேயும் போயிருக்க முடியாது, மாமா நீங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணுங்க மாமா அப்படின்னு கண்மணி சொல்லவும், அப்போ வீரா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ராகவ் மாமா தானே அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு, எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணாரு, அதுவும் மாமா விசாரிக்கும் போது அந்த பணத்தை பற்றியே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவோட ரூமில் வந்து தேடுறதுக்காக ராமச்சந்திரன் போகவும், ராகவ் வந்து அந்த பணத்தை வந்து ஒரு பேக்கில் வச்சு அவங்க மாறனோட ரூமில் கொண்டு வச்சுருந்தாங்க. அடுத்து ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு வராங்க. இப்போ வள்ளி வந்து மாறனோட ரூமுக்கு வரும்போது அந்த பணத்தை வந்து பார்த்துருந்தாங்க. ஐயோ, பணம் மாறனோட ரூம்லலாம் இருக்குது, இப்போ இதை மட்டும் அண்ணன் பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான், ஏற்கனவே மாறனை கண்டா அவருக்கு பிடிக்காது, இப்போ பணத்தையும் கண்ணில் தேடிட்டு இருக்கிறாரு, இந்த நேரத்தில் பணம் வந்து மாறனோட ரூமில் இருக்குதுன்னா மாறன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்பட்டுருவாரு, இப்போ எப்படியாவது மாறனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அந்த பணத்தை வந்து ஒரு பேக்கில் இருக்கனால அதை அப்படியே வந்து புடவைகளை மறைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து பார்த்துட்டுதாங்க, வள்ளி நீ என்ன மறைச்சி எடுத்துகிட்டு போகிற, ஒழுங்கு மரியாதை காட்டு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. நீ காட்ட போறியா இல்லைன்னு சொல்லி கேட்கவும், அப்போ அந்த பணத்தை கொண்டு காட்டியிருந்தாங்க. ஓஹோ, அந்த திருட மாறன் தான் எடுத்து வச்சிருக்கானா அந்த பணத்தை, நான் நினச்சேன் அவன் தான் எடுத்துருக்கணும், வேறு யாருமே இதை செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ ராகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்பா பார்த்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது வீரா வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, ராகவ் மாமா வந்து மாறன் மேலே பழிய வந்து போட்டதுக்கு அப்புறமாவும் ராகவ் மாமா பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாரு, மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க. அடுத்து ராமச்சந்திரன் வந்து மாறன் கிட்ட கேட்கும்போது மாறன் வந்து ராகவை பார்க்குறாங்க. ராகவ் வந்து பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு மாறனுக்கு தெரிஞ்சிருது, ராகவ் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் தன்னுடைய அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பழியை வந்து தான் ஏற்றுக்கிறாங்க. ஆமாப்பா, நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ராகவும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, ராகவ் மாமா காப்பாற்றுறதுக்காக மாறன் வந்து தன்னுடைய மேலேயே பழி சுமந்துக்கிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கூட ராகவ் மாமா வாயை திறந்து உண்மை சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீ வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, தன்னுடைய வீட்லேயே நீ பணத்தை எடுத்துருக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டேன்னா உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படிங்கவும், உடனே மாறன் சொல்கிறாங்க, அதனால என்ன, நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து ஒரு பேக்கில் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ வள்ளி வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க. அப்போ ராகவும் தடுக்கிறாங்க. மாறா, நான் சொல்கிறது கேளு, நீ வீட்டை விட்டுலாம் போக வேண்டாண்டா, நான் சொல்கிறது கேளு, அப்பா ஏதோ கோவத்தில் ஒன்று பேசிட்டாரு, அது எப்போ உள்ளது தானே, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கவும், ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் போடா போ, இதுக்கு மேலே நீ வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது, நீ கிளம்புட அப்படிங்கவும், அப்போ வீரா வந்து பார்க்குறாங்க. இப்போ கூட மாமா வந்து, அதாவது ராகு மாமா உண்மையை சொல்லாமல் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும், கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, மாறன் அவனுக்கே வந்து தனக்கு ஏற்ற ஆப்பு வச்சுக்கிட்டான், அவனே வந்து வீட்டோடே கிளம்பியிருந்தான், எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்துட்டுருக்கு இப்போ கொஞ்ச நாளாட்டு அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து வீட்டோடு போகவும் வள்ளி எவ்வளவோ வந்து தடுக்கிறாங்க. மாறன், நான் சொல்கிறது கேளு, அண்ணன் கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பார், அப்புறமா சமாதானம் ஆயிடுவார், நான் சொல்கிறது கேளுடா, நீ போக வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை வள்ளியம்மா, நான் இதுக்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டேன், நான் கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து தடுக்கிறாங்க. வீரா வந்து அப்போ ராகவிட்டு சொல்கிறாங்க, மாமா இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாம் உண்மை தெரியும், நீங்களே உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லைன்னு கேட்கும்போது, அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க, வீராவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு போலுக்கு, ஆனாலும் வீரா வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது, அதாவது ராகவ தான் பணத்தை எடுத்தான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு மாறன் வந்து வீராவை வந்து சொல்ல விடாமல் அவங்க தடுக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து மாறன்கிட்ட சொல்கிறாங்க, மாறன் நான் சொல்கிறது கேளு, அப்பா கிட்ட உனக்காக நான் பேசுகிறேன், நீ வந்து போக வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் தடுக்கிறாங்க.
ஆனாலும் வந்து ராமச்சந்திரன் வந்து பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அப்போ ராகவ் வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா, மாறன் அந்த பணத்தை எடுக்கலப்பா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கண்மணி பார்க்குறாங்க, எதுக்குங்க நீங்கள் வந்து அவனுக்கு பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.